வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ் 1 முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். அதாவது ஸ்லீவ் கட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா, அது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாரீ ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே கிளாஸ் 1 வந்து போட்டுட்டோம். வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளாஸ் 1 பார்க்கலைன்னா பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஸ்லீவ் கட் பண்ண முடியும். ஏற்கனவே பேக் சைடு கட் பண்ணியிருந்தீங்கன்னா லைனாக வந்து நீங்கள் அப்படியே கன்டினியூஸாக வீடியோ பார்த்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகினர்ஸ்க்கெலாம் எளிமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து புரியாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பேக் சைடு கட் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை 4ஆக மடிச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து 2 கிளாத்தாக இருந்தது, இதை வந்து அப்படியே 4ஆக மடிச்சுக்கோங்க. பிசுறு இல்லாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 கிளாத் இருக்கணும். அதுவும் இல்லாமல் மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்கணும், கரை பகுதி அந்த சைடு இருக்கணும். அது போல் எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டணும் பாருங்கள். மடிப்பு சைடு நம்ம சைடு இந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே தான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நம்ம வந்து கை கட் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ்லேருந்து கையோட அளவுகளை எடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். உங்களோட அளவு ப்ளவுஸை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் மார்க் பண்ணும்போது ஒவ்வொரு அளவுகளையும் மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன். அதே மாதிரி உங்களோட அளவு ப்ளவுஸில் வர அளவுகளை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தோட ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம வந்து எம்மிங்கெலாம் கொடுக்க போகிறதில்ல, தையல் வந்து கைக்கு அடித்து தான் பரட்டுவோம். அதனால் 1/2 இன்ச் போதும். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுருங்க. அடுத்ததாக அளவு ப்ளவுஸோட கைப்பகுதி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் ஷோல்டர் கிட்ட கை ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து கையோட எண்டு வரைக்கும் கையோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து ஸ்லீவ் லென்த்து வந்து 6.25 வந்திருக்கு. 6.25 தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 7.25, கோட்டுக்கு மேலேருந்து கீழே வர மாதிரி 7.25 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அதுலேயே பாருங்கள் 1 இன்ச் வந்து பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம். கோட்டுக்கு மேலேயே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பொதுவான அளவு தான். கை வரைகிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸோட கை எடுத்துக்கலாம். ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். கையோட சுற்றளவு, கை லூஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நான் எடுத்துருக்கக்கூடிய அளவில் 7 இன்ச் வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா 14 வரும். நம்ம ஒரு சைடு தான் எடுத்திருக்கோம் 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சை கோட்டுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். உங்களோட அளவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்கை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கையோட உள் சைடு ஆம்கோல் அடியில் இருக்குது பாருங்கள், அந்த அளவு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.25 வந்திருக்கு. அதுலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 3.25 கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்டர் ஸ்லீவ் வந்து 3.25. உங்களோட அளவில் எவ்வளோ வருதோ அது நீங்கள் தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட விட்த்து வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். கையோட அகலம், கையோட நடுப்பகுதி மடித்து பிடிச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கை வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இல்லைன்னா கை வந்து போடும்போது பத்தாது இல்லையா, அதனால் அவங்களோட கை அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து கையோட அகலம் எவ்வளோ இருக்குன்றத அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்திங்கனாவே சரியாக இருக்கும். எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக 7.5 வந்திருக்கு. அதே அளவை நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சென்டரில் உள்கை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக நம்மளுக்கு வந்து வரணும். 7.5 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்க் பண்ணோம்னா தான் கைக்கு வந்து கிளாத்து பத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு வந்து பத்தலை. கடைசியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிடிப்போம் இல்லையா, அது வந்து பத்தலை. கையோட அகலம் வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணும்போது பார்த்திங்களா, நமக்கு வந்து கை கிளாத்து பத்தலைங்கிறது தெரியுது. நம்ம வந்து சாதாரணமாக ரவுண்டு வரைஞ்சோம்னா கை கிளாத்து பத்துதா பத்தலையாங்கிறது தெரியாது. அதை வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்னா கடைசியில் வந்து அவங்களுக்கு கை சுத்தமாக பத்தாது. 7.5 கையாகலும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கை அளவு பெருசாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பத்தாமல் போயிடும். இது ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் மாறுபடும். அதனால் அளவு ப்ளவுஸில் இருக்க அளவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 கோடுக்கும் சேர்க்குற மாதிரி கிராஸாக கோடு போட்டுடலாம். 2 மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் கிராஸாக கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கையோட ரவுண்டு வந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி வரைஞ்சி விடுங்க. அடுத்ததாக ஆம்கோல் கிட்ட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கை சுற்றுளவுக்கும் ஆம்கோலுக்கும் ஒரு கோடு போட்டுடலாம். இதுக்கு அங்கிட்டு இருக்கிறதா நமக்கு தையலுக்கு விடணும். கிளாத் வந்து இல்லை.
இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும்போது நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கலாம். இப்போதைக்கு இதை நீங்கள் அப்படியே கையோட ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததை நம்ம வந்து கிளாத்தை ரெட்டையை எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் 4ஆக இருந்துச்சு, இப்போ வந்து ரெட்டையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்கேலில் கிராஸாக கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து முன்னாடி கைக்கு கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ராவாக வெட்டி விடணும். அதுக்கு நம்ம வந்து இதை மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய கை அப்படிங்கிறனால இதுக்கு வந்து நாச்சு போட்டு அடையாளம் போட்டுக்கலாம். அப்போ தான் தைக்கும்போது நமக்கு கரெக்டாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கை ரெடி பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ நேரம் நான் வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டீங்க இல்லையா, அது வந்து நல்லா வந்திருக்கா இல்லையான்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்லீவ் கட்டிங் அப்படிங்கிறனால இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3ல் எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். ஃப்ரண்ட் சைடு வந்து கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ண போகிறோம். வீடியோவோட லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தேர்ட் கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.